வணக்கம் நேயர்களே, பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இருமுனை தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு காலை முதலே தாக்குதல் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஈரானும் தங்களுடைய பதிலடியை தொடங்கிட்டாங்க. இதன் காரணமாக மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது என்னவாகும், உலக லெவலில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு விரிவாக பேச போகிறோம். அதற்காக நம்மோடு தொலைபேசி வாயிலாக நிபுணர்களும் இணைய போகிறாங்க. அவங்கக்கிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம். ட்ரம்ப் ஒரு வீடியோவை வெளியிடுறாரு 8 நிமிடங்களுக்கு. அதில் ஈரான் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, அணு ஆயுதங்கள் தயாரிக்காதீங்கன்னு பல முறை ஈரானிடம் நாங்கள் சொன்னோம், ஆனால் அவங்க அதை கேட்கலை, அதன் காரணமாகத்தான் இந்த போர் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு மட்டுமில்லாமல் தங்களுடைய நட்பு நாடுகளுக்கும் ஈரான் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை ட்ரம்ப் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் ஈரான் வேறு விஷயத்த சொல்கிறாங்க. நாங்கள் எந்த ஒரு நாட்டினுடைய அடக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஐநாவினுடைய முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். முதற்கட்டமாக இந்த போரை எப்படி பார்க்குறீங்க? உலக அளவில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாம பேசுறதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தாக்குதல் தொடங்குச்சு. இதை நாம ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றைக்கு முன்தினம் ஜெனீவாவில் 3வது சுற்று பேச்சுவார்த்தைகள் 2 தரப்புக்கும் நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஒமானி வெளியுறவு அமைச்சர் பாதர் அபுல் சயீதி அவர் நிறைய பெரிய முன்னேற்றம் இந்த பேச்சுக்களில் எட்டியிருப்பதாக சொன்னார். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சரும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் மட்டும் எங்களுக்கு வேண்டியதை அவர்கள் தர தயாராக இல்லை, அதனால நான் ரொம்ப மகிழ்ச்சியா இல்லை, நான் போருக்கு போக விரும்பல, ஆனால் சில நேரங்களில் நாம் அதை செய்யத்தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இந்த தாக்குதலை இவ்வளவு நாள் நம்ம எதிர்பார்த்திருந்தாலும் கூட நான் ஒரு 50% தான் இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஒரு 50% அமைதிக்கான வழி எட்டிடும்னு தோணுச்சு. அவர் நமக்கு அதுக்கான காரணங்களை சொல்ற வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருக்கணும். அவருடைய 8 நிமிட வீடியோ காணொலியில் அவர் 2-3 புதிய தகவல்களை தராரு. அவர்களுடைய ஏவுகணைகள் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடக்கூடாதுன்னு சொல்றார். அவர் இருக்கும் வரைக்கும் ஈரான் அணுசக்தியாக மாறுவதை அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் முதன்முறையாக ஆட்சி கவிழ்ப்பு பத்தி சொல்றார். விடுதலை உங்கள் கையில், பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை வரும் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீர்கள் அப்படின்னு ஈரானியர்களை தூண்டுகிறார். வான்வழி தாக்குதல் மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்திட முடியுமான்றது நாம இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. இனிமேல் அப்படி நடக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ட்ரம்ப் சொன்னார், எனக்கு வேண்டியதை நீங்கள் தரலை அப்படின்னு அவர் சொன்னார்னு குறிப்பிட்டீங்க. அப்படி அவர் ஈரான் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சொல்லியிருக்காரு முன்னாடியே. அவருடைய பேச்சுல ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ்ல ஒரு 2-3 நாள் முன்னாடி அவர் காங்கிரஸ் முன்னாடி பேசும்பொழுது, அவர்களுடைய நாட்டினுடைய 2 நாடாளுமன்ற அவைகளும் முன்பாக அவர் பேசும்பொழுது சொன்னார், எனக்கு இன்னும் அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கிற ரகசிய வார்த்தைகள் என் காதுக்கு விழல. அந்த ரகசிய வார்த்தைகள் என்னன்னா, நாங்க அணுசக்தியாக, அதாவது ஆயுதம் தாங்கிய அணுசக்தியாக மாற விரும்பவில்லை அப்படின்ற வார்த்தைகளை அவர் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை, இப்போ அணு ஆயுதம் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா, இல்லை வெனிசுலா மாதிரி இங்கேயும் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சிக்கிறதா? இல்லை, இங்க இது ரொம்ப தொலைவில் இருக்கு. இங்க எண்ணெய் வளத்தெல்லாம் கைப்பற்ற முடியாது. இது பெரிய நாடு. வெனிசுவேலாவுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு 9 கோடி மக்கள் இருக்கக்கூடிய, ஏறக்குறைய தென்னிந்திய அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு. இந்த நாட்டினுடைய ராணுவமும் வெனிசுவேலா ராணுவம் மாதிரிலாம் கிடையாது. அதனால இது மொத்தமாக ஒரு புதுமையான விளையாட்டு. இந்த விளையாட்டில் யார் வெல்ல போகிறார்கள்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, 47 ஆண்டுகள்ல அந்த மக்கள் நிறைய துன்பத்துக்கு ஆளாகி இருக்காங்க. பல பொருளாதார தடைகளின் கீழ் அந்த நாடு இருந்திருக்கு.
அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு எண்ண வளத்தோட அந்த நாடு பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நாடாகத்தான் இந்த இஸ்லாமிய புரட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இருக்கு. அவர்களுடைய முடிவு நெருங்கி விட்டதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இந்தியா இது எப்படி சார் அணுகும்? நாம நடுநிலையோட தான் இருப்போம். நமக்கு ரெண்டு பேரும் வேண்டியவர்கள். அதனால நாம நடுநிலையோட தான் இருப்போம். நம்ம நடுநிலையோட இருக்கிறத அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க. அரபு நாடுகள் எப்படி இதை எதிர்கொள்ளும்னு நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எதிர்வினை யாரும் இதை விமர்சிச்சு எதுவும் சொல்லல. நாம கொஞ்சம் காத்திருக்கணும். இணைப்பில் உங்களுடைய பார்வையை முன்வைத்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு சொக்கலிங்கம் பழனியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார், இன்னைக்கு போர் காலையில் தொடங்குச்சு. மத்தியானம் பார்த்தா தங்கத்துடைய விலை ஒரே நாளில் 5200 ரூபாய் உயர்ந்துருச்சு. வெள்ளி கிலோ 25,000 ரூபாய் அதிகமாயிடுச்சு. பொருளாதார ரீதியாக இந்த போர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மெயினாக பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், நம்ம தங்கம் வெள்ளி விலை உயர்ந்தா கூட பரவாயில்லை, அது யாருடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்க போறதில்லை. மெயினாக கச்சா எண்ணெய் விலை உயரும். கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட போர் தொடர்ந்துச்சுன்னா ஒரு $90 to $100 எதிர்பார்க்குறாங்க எக்ஸ்பெக்டேஷனு பர் பேரலு. இப்போ கரண்ட்லி ஒரு 60, 65, 70 அந்த ரேஞ்சில் இருந்து. ஸோ அப்படிங்கையில் ஒரு $30-40 பர் பேரலுக்கு உயருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 80 to 90% இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டாலர் பர் பேரலுக்கு $1 ஏறுச்சுன்னா $1 பில்லியன் நம்மளுடைய இறக்குமதி பில் அதிகரிக்கும். ஸோ அப்போ $30 ஏறுச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு $30 பில்லியன் வருஷத்துக்கு நம்மளுடைய இறக்குமதி பில் அதிகரிக்கும். அது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பணவீக்கம். ஏன்னா கச்சா எண்ணெய் டீசல், பெட்ரோல் நம்ம பொருளாதாரத்தில் பரவலாக எல்லா இடத்துலையும் உபயோகிக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணையில் அந்த ரேட்டு உயர்ந்ததுன்னா அவங்களுக்கு ரயில்வே ஃபேர்லேருந்து இன்னும் காய்கறி விலையிலேருந்து பஸ் ஃபேர்லேருந்து எல்லாமே உயரும். ஸோ இன்டேரக்ட் இது இந்த போர் தொடர்ந்தால். அது தவிர ருப்பி டிப்ரிசியேஷன், நம்மளுடைய இம்போர்ட் பில் அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறையும். இப்போ 90, 91 இருக்கு, 92, 93 அது மாதிரி போகலாம், வாய்ப்பு இருக்கிறது நீளும் பட்சத்தில், போர் நீட்டிக்கும் பட்சத்தில். ஸோ மார்க்கெட் அப்கோர்ஸ் விழுகும். இப்போ நாளானைக்கு இப்போ சனி ஞாயிறு அடிச்சாங்கன்னா திங்கட்கிழமை நம்ம மார்க்கெட் துறக்கையிலேயே விழுகும். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை விழுந்துருச்சு. ஸோ அந்த பாதிப்பு அப்கோர்ஸ். ஃபர்ஸ்ட் திங் நர்வஸ்னஸ். இது இந்தியாவை நேரடியாக பாதிக்குமானா நேரடியாக பாதிக்காது, இன்டைரக்டாக பாதிக்கும். ஆனால் அந்த நர்வஸ்னஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் விற்க ஆரம்பிப்பாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டு போவாங்க. அந்த இம்பேக்ட் இருக்கும். இது தவிர சப்ளை செயின், நம்ம இறக்குமதி ஏற்றுமதி பண்றது, குட்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, எதெல்லாம் அந்த போர்ட் ஆஃப் ஹோர்முஸ்ன்னு சொல்லி ஈரான்ல இருக்குது. ஸோ அது வழியாக எதெல்லாம் போகுதோ அதுக்கும் பிரச்சனைகள் உருவாகும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஃபுல்லாக ஹால் பண்ணுறவங்க ஏற்கனவே பயமுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஷிப்பிங் போக்குவரத்து எல்லாம் ஹால் பண்ணாங்கன்னா இப்போ நம்மளுடைய கப்பல்கள் ஏற்கனவே ஏற்றுமதி ஆகி போய்கிட்டு இருந்த கப்பல்கள் நிற்கும், அல்லது வர வேண்டிய கப்பல்கள் நிற்கும், இல்லை அவங்க ரூட்டை மாற்றி வரணும், அதுக்கு காஸ்ட் அதிகமாகும். ஸோ கண்டெய்னர் காஸ்ட் அதிகமாகும், லாஜிஸ்டிக் காஸ்ட் எல்லாமே அதிகமாகும். ஸோ இது ஓவராலாக தீஸ் ஆர் ஆல் த மேஜர் இம்பேக்ட். அப்புறம் மைனூட்டாக இப்போ நம்ம நாட்டிலேருந்து ஈரானுக்கு எவ்வளோ ஏற்றுமதி பண்ணுறாங்க, அது ரொம்ப குறைவு. பட் அவங்க ஏற்றுமதியாளர்கள் அவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, டீ இண்டஸ்ட்ரி அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அங்கே ஒரு துறைமுகத்தை கட்டியிருக்கோம். ஸோ அதனுடைய நம்ம செஞ்சிருக்க முதலீடு அங்கே என்னவாகும் அப்படிங்கிறது. ஒருவேளை இந்த போரினுடைய முடிவு ஆட்சி மாறுதலாக இருந்துச்சுன்னா தென் இட் வில் பி a different scenario. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த ஏற்கனவே ஏன்னா ஈரானும் நிறைய ஏவுகணைகளை கையில் வச்சிருக்காங்க. ஸோ பக்கத்து நாடுகள் மேலே எப்படி ஏவ போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்த போர் எந்த அளவு வெடிக்குது, எவ்வளவு பெருசாகுது அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும். பட் சமீப காலங்களில் பார்த்தது நம்ம எல்லாமே போர்கள் சீக்கிரமாக முடிந்து விடுகின்றன. 2 நாள் 3 நாள் 1 வாரத்தில் முடிஞ்சிருது. ஏன்னா லாங் டேர்ம் இந்த போரை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவத்துக்கும் பலவீனமாக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும்னு நம்புறேன். லெட் அஸ் ப்ரே ஃபார் இட். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.
அடுத்ததாக நம்மோடு பன்னாட்டு உறவுகள் துறை பேராசிரியர் திரு மாரிமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இது இரு நாடுகள் அல்லது 3 நாடுகளுக்கு இடையிலான போர் அந்த அளவிலேயே முடிஞ்சிருமா, இல்லை பெரிய அளவுக்கு எஸ்கலேட் ஆகுமா? இது ஒரு இருதரப்பு வாராட்டம் நடக்கும். ஈரான் ஒரு பக்கமும் தன்னுடைய அலைஸ் சொல்ற அந்த ஏமன் ஹவுதி, அப்புறம் சிரியா லெபனான்ல இருக்கிற அவங்களுடைய இவங்களுடைய ஹிஸ்புல்லா, இந்த மாதிரியான ஒரு பக்கமாகவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வழக்கமான அவங்களுடைய இந்த இரு பக்கமாக தான் ஒரு சண்டை இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ரீஜனல் வாராவோ இல்லாட்ட ஒரு குளோபல் வாராவோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா கண்ட்ரியுமே அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த கிரீன்லேண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டா டேரிஃப் ஆன் யூரோப் இருக்கட்டும், அவங்க எல்லாமே இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அமெரிக்காவோட இந்த ஈரான் விஷயத்தில் கலந்துக்கிறது அவ்வளவு மக்களுடைய பாப்புலர் சப்போர்ட் யூரோப்பில் இல்லை. அமெரிக்கா கூட இந்த தடவை ஈரானை அட்டாக் பண்ணணுங்கிறதுக்கு. ஸோ இது இந்த இரு நாடுகள் சேர்ந்து தான் ஈரானை இப்போ நேரடியாக தாக்குவதற்கு இறங்கியிருக்காங்க. மேபி அதிகபட்சமாக பிரிட்டன், ஜெர்மன் நாடுகள் மட்டும் அவங்க ஓரளவுக்கு ஆதரவு கொடுக்கலாம், இராணுவம் மூலமாகவோ செப்பரேட் வழியிலையோ. ஆமாங்க சார். ஆனால் இது ஒரு இருதரப்பு உடன்பாடு, இது ஒரு தாக்குதல் தான். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெட்டரன்ஸோ இல்லாட்டா ஒரு டயலாக்கோ வச்சு தான் 2 பேரும் பேச முடிவு பண்ணாங்க. அவங்க அவங்களுடைய இந்த ட்ரோன் அந்த போர் முறைகள் மூலமாக இந்த போரை தடுக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சாங்க. ஏன்னா இந்த அளவு போர் இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்காவுடைய விமான தாங்கி தட்டில் தாக்குதலுக்கு உட்படுத்த ஒரு விதமான பரப்புரையில ஈரானும் சரிசமமா ஈடுபட்டாங்க. இரண்டு பக்கமே ரொம்ப ஒரு எச்சரிக்கையோட இருந்துதான் தன்னுடைய சர்வதேச நகர்த்தல்களை நடத்தினாங்க. அது எந்த அளவுக்கு இது இந்த போர் தொடர்பான ஒரு ஈடுபாடு இல்லை, எந்த அளவுக்கு இது ஆழமான ஒரு தாக்குதலா இருக்குங்கிறது இஸ்ரேலுடைய தேவையை பொறுத்துதான். ஏன்னா இஸ்ரேலுக்கு ஈரானை எந்த சூழ்நிலை தாக்கி அவங்களுடைய அணு ஆயுத சோதனை, அவங்களுடைய நீண்ட தூரம் மற்றும் மத்திய தூர தாக்குற ஏவுகணைகளை அந்த உற்பத்தி, அவங்களுடைய அந்த நாலேஜை உடைக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கமே. அதுதான் இஸ்லாமிய நாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இது மாறுமா, இல்லை இந்த அளவுலேயே முடிஞ்சிருமா? இஸ்லாமிய நாடுகளுடைய ஈரான்ல இன்னொரு அவங்க மறுபடியும் எதிர்பார்க்கிற அந்த இஸ்லாமிய ஷா அரசனுடைய அடிப்படையான ஒரு அரசாங்கம் அங்கே நிறுவப்படுவதற்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு இருதரப்புமே ஒரு லிமிட்டட் வாரா தான் இது இருக்கும். காம்பேட் தான் சொல்லியிருக்காரு, ஒரு வார்னு சொல்லலை. பிரசிடென்ட் அவருடைய ஸ்பீச்ல அவருடைய பேஜ்ல சொல்லியிருக்காரு, காம்பேட் ஆஃப் வார்னு தான் சொல்லியிருக்காரு. அது பெரிய அளவுக்கு ஒரு வாரா, ஒரு ரீஜனல் வாராவோ இல்லை ஒரு வாரான் டெரர் மாதிரி இது எதுவும் பண்ணலை. அவருடைய பேச்சிலே தோணிதான் தெரியுது, இது ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்கேல். ஈரானை பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்துறது, ஈரானுடைய அணு ஆயுத சோதனை மட்டுப்படுத்துறது, ஈரானுடைய நீண்ட தூர தாக்குற ஏவுகணையுடைய உற்பத்தி குறைக்கிறது, இதுதான் இவங்களுடைய தேவையா இருக்குது. இஸ்ரேலுடைய பாதுகாப்பை இந்த பிராந்தியத்துல உறுதிப்படுத்துங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவுடைய இந்த தாக்குடைய நோக்கம். இஸ்ரேலுடைய ஒரே நோக்கம் அதுதான். தனக்கு சமமான ஒரு எதிர் நாடு இந்த பிராந்தியத்துல இருக்க கூடாங்கிறது அவங்களுடைய நீண்ட கால திட்டம், நோக்கமும் அதுதான். ஏன்னா அவங்களுக்கு அது அவங்க கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பாதுகாப்பு வியூக நிபுணர் திரு பாலாஜி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார், இப்போ அமெரிக்கா தரப்புலையோ இஸ்ரேல் தரப்புலையோ சொல்லும்போது நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த தாக்குதலை திட்டமிட்டோம், அமெரிக்கா கூட தன்னுடைய துருப்புக்களை ஈரானை சுற்றி நிறுத்தினாங்க, தாக்குதலுக்கான நாளையும் சில வாரங்களுக்கு முன்னாடியே குறிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஈரான் இந்த விஷயத்தில் ப்ரிப்பேராக இல்லையோ, கோட்டை விட்டாங்களோ? அவங்க இந்த அட்டாக்கை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்குங்கிறது எதிர்பார்க்கல. ஒருவேளை அவங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அட்டாக்குக்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலும் சரி, அமெரிக்காவோட தாக்குதலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவங்களுக்கு இன்டர்னலா சில ப்ராப்ளம்ஸ் இருந்துருக்கு. ஏன்னா அவங்களே இன்டர்னலி நிறைய பேர் அவங்க ரிஜிம்ஸ் எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால் அவர்களால் இதில் ஃபோக்கஸ் செய்யவில்லை என்பது உண்மை.
சார், இப்போ அவங்க இதை எப்படி எதிர்கொள்வாங்க? ஏன்னா ஏற்கனவே பேலிஸ்டிக் மிசைல்லாம் வந்து ஈரான் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன நியூக்ளியர் வார்க்கெட் இருக்கா இல்லையாங்கிறது தெரியலை. எடுத்த உடனே நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்களுடைய பதிலடி எப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? அவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒருவேளை அவங்க மேல நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய தாக்குதல் ஏற்படலாம். இப்ப அவங்களே பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்காவோட 5th ஃபிளீட்டை வந்து அவங்க தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலிய சில இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்ததாக பாதுகாப்பு வியூக நிபுணர் திரு நிரஞ்சன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், இந்த வாரை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக இது எப்படி எஸ்கலேட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு? எஸ்கலேஷன் லேடர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மொத்த வெஸ்ட் ஏசியாவும், அதாவது மேற்காசிய நாடுகள் மொத்தமே இந்த போர்ல மூழ்கி இருக்கு. அடிப்படையா பாத்தீங்கன்னா வழியா வரக்கூடிய எல்லா கப்பல் போக்குவரத்தும் கிட்டத்தட்ட நிலுவைக்கு வந்துவிடும். அங்க எந்த கப்பலும் வர முடியாது. எண்ணெய் கப்பல்கள் எல்லாமே அங்க தேங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ரெண்டாவது, நீங்க மறந்துடாதீங்க, இந்த தாக்குதல் வந்து ரமலான் மாத காலத்துல நடந்திருக்கு. இது இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான காலம். இதுல வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகள் எந்த விதத்தில் இந்த தாக்குதலை பார்க்க போகுது என்பதை நம்ம கொஞ்சம் ஊர்ந்து கவனிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக்ஸ் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சேச்சுரேஷன் ஸ்ட்ரைக்ஸ் என்பது எங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு தளவாடங்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் இஸ்ரேலோட படைகள் தளவாடங்கள் இருக்கிறதோ, அது எல்லாத்தையும் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள். காலையில் இருந்தே ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேலோட தாக்குதல் நடத்திய பிற்பாடு ஈரான் பதிலடி வந்து இப்படிதான் இருக்கிறது. ஹைஃபா போர்ட் முதல் கொண்டு எல்லா இலக்குகளிலும் இஸ்ரேலை அவர்கள் தாக்கியுள்ளார்கள். நீங்க மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் முழுவதுமே நோஃப்ளை ஜோன் ஏரியா கீழே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் மொத்தம் வெஸ்ட் ஏசியா, மேற்கேசியா மொத்தமே நோஃப்ளை ஜோன் இருக்கு. எந்த பிளேனும் சிவிலியன் ஏர்கிராஃப்டும் டேக் ஆஃப் ஆகாத வண்ணம் இருக்கு. ஏன்னா குண்டுகளை சரமாரியாக பொழிந்து கொண்டு, அதாவது ஏவுகணை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல், ஐ மீன் ஈரான். சார், இப்போ ஜியோ பொலிட்டிக்கலாக இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஃபர்ஸ்ட் ஜியோ பொலிட்டிக்கல் தாக்கம் என்பது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸா இது கூடும். ரெண்டாவது, நீங்க மறந்துடக்கூடாது, ரஷ்யாவோட கப்பல், போர் கப்பல் ஒண்ணு ஈரான் பக்கத்துல இருக்கு. ஈரானோட சண்டை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கு, போர் சண்டை பயிற்சியில. சோ அமெரிக்கா பகுதிகளோ இல்ல இஸ்ரேல் பகுதிகளோ ஈரான் கரையை எட்டினால், ரஷ்யா கப்பலை தாக்க நேரிட்டால் அது உலக போராக மாறக்கூடும். அந்த அளவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து ஈரான் தங்களுடைய அணு ஆயுதங்கள் ஒருவேளை வச்சிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவருடைய உச்ச தலைவரும் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஈரான் இப்போதைக்கு பின்வாங்க போவதாக தெரியல, அமெரிக்காவும் பின்வாங்கிறதாக தெரியல. அப்போ ஈரான் வந்து டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா இதில்? சார், ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், இது வரைக்கும் இது ஏர் அட்டாக்கா தான் இருந்துட்டு இருக்கு, வான்வெளி தாக்குதல்களா தான் இருந்துட்டு இருக்கு. நிலப்பரப்புல தாக்குதல் நடக்கணும். அமெரிக்கா ராணுவம் வந்து ஈரான் என்ட்ரோ, அப்பதான் அங்க ஆட்சி மாற்றமோ இல்ல ஆட்சியை வந்து கைப்பற்றவோ முடியும். அதுவரை அமெரிக்கா வந்து எதுவும் செய்ய முடியாது. அதற்கு அமெரிக்கா இல்லையா, அமெரிக்காவால் முடியுமா என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து உயிர் சேதம் இல்லாத போரில்தான் அவர்கள் நாடுவார்கள். அமெரிக்க வீரர்கள் உயிர் இழக்க நேரிட்டால், அவர்கள் சடலங்கள் அமெரிக்காவுக்கு செல்ல நேரிட்டால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அமெரிக்காவில். நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சென்ற ஆண்டே வந்து இஸ்ரேல் ஈரானை தாக்குனாங்க, அமெரிக்கா அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. இந்த முறை அமெரிக்காவே நேரடியாக இஸ்ரேலோடு கைகோர்த்து ஈரானை தாக்க ஆரம்பித்திருக்கிறது. இது வழக்கம் போல் சில நாட்கள் நடந்துவிட்டு முடிந்து விடுமா, அல்லது ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற அளவுக்கு இது போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மற்றும் ஒரு பிக் நியூஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.